ஒரு நிமித்தக்காரனா நடிச்சு வந்தியத்தேவன் மதுராந்தகரோட பழையாறை அரண்மனைக்குள்ள நுழையிறான். மதுராந்தகர்கிட்ட நகரை சுத்தி பார்த்துட்டு வர்றதா சொல்லி அனுமதி வாங்கிட்டு அவன் வெளியே புறப்பட்டப்போ வைத்தியர் மகன் பினாகபாணி அவனை பார்த்துடுறான். பக்கத்தில் நின்ன காவலர்கள் கிட்ட, இவன் தான் தேடப்பட்டுக்கிட்டு இருக்கிற ஒற்றன், இவனை பிடிக்கணும்னு பழுவேட்டரையர்கள் உத்தரவு போட்டிருக்காங்க, அதனால இவனை பிடிங்க பிடிங்கன்னு கத்துறான் அவன். அந்த சமயத்துல அங்க வந்த ஆழ்வார்க்கடியான் வந்தியத்தேவனை அந்த சிக்கல்ல இருந்து காப்பாத்தி பழையாறை அரண்மனைக்குள்ள கூட்டிட்டு போறான். இதைத்தான் முந்தின பகுதியோட இறுதியில கேட்டீங்க. தொடர்ச்சியைத்தான் இந்த பகுதியில கேட்க போறீங்க. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதை ரேடியோ தமிழ். அமரர் கல்கி அவர்கள் எழுதிய பொன்னியின் செல்வன் நாவலுடைய 3வது பாகத்தை கேட்டுட்டு இருக்கீங்க. இதுவரைக்கும் 19 அத்தியாயங்களை கேட்டிருக்கீங்க. தொடர்ச்சியை இந்த பகுதியில் கேட்க போறீங்க. கதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால சேனலுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். இப்ப வாங்க கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 20, தாயும் மகனும். அன்னை அழைத்து வர சொன்னதாக சேவகன் வந்து கூறியதன் பேரில் மதுராந்தகன் செம்பியன் மாதேவியை பார்க்க சென்றான். சிவபக்தியில் சிறந்த அந்த மூதாட்டியின் புகழ் நாடெங்கும் பரவியிருந்தது. ஒரு காலத்தில் மதுராந்தகனும் அன்னையிடம் அளவில்லாத பக்தி கொண்டிருந்தான். இப்போது அந்த பக்தி கோபவெறியாக மாறி போயிருந்தது. பெற்ற மகனுக்கு துரோகம் செய்து தாயாதிகளின் கட்சி பேசிய தாயை பற்றி கதைகளிலே கூட கேட்டதில்லையே. தனக்கு இப்படிப்பட்ட ஒரு அன்னையா வந்து வாய்க்க வேண்டும்? இதை நினைக்க நினைக்க அவனுடைய உள்ளத்தில் இருந்த அன்பு அத்தனையும் துவேஷமாக மாறி நாளடைவில் கொழுந்து விட்டு வளர்ந்திருந்தது. அபூர்வமான சாந்தம் குடிகொண்டிருந்த அன்னையின் முகத்தை பார்த்ததும் கொஞ்சம் அவனுடைய கோபம் தணிந்தது. பழைய வழக்கத்தை அனுசரித்து அன்னையை வணங்கி எழுந்து நின்றான். உன்னுடைய சிவபக்தி செல்வம் பெருகி வளரட்டும் என்று மகாராணி அவனுக்கு ஆசி கூறி அவனை ஆசனத்தில் உட்காரச் செய்தார். அந்த ஆசீர்வாதம் மதுராந்தகனுடைய மனதில் அம்பை போல் தைத்தது. மதுராந்தகா, என்னுடைய மருமகள் சுகமா? உன்னுடைய மாமனார் வீட்டிலும் தனாதிகாரியின் வீட்டிலும் எல்லோரும் சௌக்கியமா என்று அன்னை கேட்டார். எல்லாரும் சௌக்கியமாகவே இருக்கிறார்கள். அதை பற்றி தங்களுக்கு என்ன கவலை என்று குமாரன் முணுமுணுத்தான். தஞ்சையிலிருந்து புறப்படுவதற்கு முன்னால் நீ சக்கரவர்த்தியை பார்த்தாயா? அவருடைய உடல் நலம் தற்போது எப்படி இருக்கிறது என்று மகாராணி கேட்டார். பார்த்து விடை பெற்று கொண்டுதான் புறப்பட்டேன். சக்கரவர்த்தியின் உடம்பு நாளுக்கு நாள் நலிந்து வருகிறது. உடல் வேதனையை காட்டிலும் மனவேதனை அவருக்கு அதிகமாயிருக்கிறது என்றான் மதுராந்தகன். அது என்ன குழந்தாய்? சக்கரவர்த்தி மனவேதனைப்படும்படியாக என்ன நேர்ந்தது என்று கேட்டார் அன்னை. குற்றம் செய்தவர்கள், அநீதி செய்தவர்கள், பிறர் உடைமையை பறித்து அனுபவிக்கிறவர்கள் மனவேதனை கொள்வது இயல்புதானே என்றார் மதுராந்தகன். இது என்ன சொல்கிறாய்? சக்கரவர்த்தி என்ன குற்றம் அநீதி செய்துவிட்டார்? வேறு என்ன செய்ய வேண்டும்? நான் இருக்க வேண்டிய சிம்மாசனத்தில் அவர் இத்தனை வருஷங்களாக அமர்ந்திருப்பது போதாதா? அது குற்றம் இல்லையா? அநீதி இல்லையா என்று கேட்டான் மதுராந்தகன். குழந்தாய், பால் போல தூய்மையாக இருந்த உன்னுடைய உள்ளத்தில் இந்த விஷம் எப்படி பரவியது? யார் உனக்கு துர்போதனை செய்து கெடுத்து விட்டார்கள் என்று இரக்கமான குரலில் அன்னை கேட்டார். எனக்கு ஒருவரும் துர்போதனை செய்து கெடுக்கவில்லை. தங்கள் மகனை அவ்வளவு மூடனாக ஏன் கருதுகிறீர்கள்? எனக்கு சுய அறிவே கிடையாது என்பது தங்கள் எண்ணமா என்று கேட்டான் மதுராந்தகன். செம்பியன் மாதேவி ஒரு நெடிய பெருமூச்சு விட்டார். பிறகு கூறினார், உன்னுடைய குணத்தில் ஏற்பட்டிருக்கும் மாறுதல் எனக்கு பிரமிப்பை உண்டாக்குகிறது. பழுவேட்டரையர் மாளிகையில் 2 வருஷ வாசம் உன்னை இப்படி மாற்றிவிடும் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை. போனால் போகட்டும், என்னுடைய கடமையை நான் செய்ய வேண்டும். உன்னுடைய தந்தைக்கு நான் அளித்த வாக்குறுதியை நிறைவேற்ற என்னால் இயன்ற வரையில் முயல வேண்டும். மகனே, உன்னை அழைத்த காரியத்தை சொல்லுவதற்கு முன்னால் என்னுடைய கதையை, நான் உன் தந்தையை மணந்த வரலாற்றை கூற வேண்டும். சற்று பொறுமையாக கேள் என்றார் அன்னை. மதுராந்தகன் பொறுமையுடன் கேட்டுக்கொண்டிருக்கப் போவதற்கு அறிகுறியாக கால்களை மண்டி போட்டுக்கொண்டு கைகளை பீடத்தில் நன்றாக ஊன்றிக்கொண்டு உட்கார்ந்தான். அன்னையார் சொல்ல ஆரம்பித்தார். நான் பிறந்த ஊராகிய மழபாடிக்கு நீ குழந்தையாயிருந்த போது 2 தடவை வந்திருக்கிறாய். அந்த ஊரில் உள்ள சிவபெருமான ஆலயத்தையும் பார்த்திருக்கிறாய். அந்த ஆலயத்துக்கு நான் அடிக்கடி போவேன். நாளாக ஆக என்னுடைய உள்ளத்தில் மழபாடி இறைவர் குடிகொண்டு விட்டார். சிவபெருமானையே நான் மணந்து கொள்ளப் போவதாக மனக்கோட்டை கட்டினேன்.
பூஜைக்குரிய மலர்களை பறித்து விதம் விதமான மாலைகளை தொடுத்து நடராஜ பெருமானுக்கு அணிவித்து அதை பார்த்து மகிழ்ந்து கொண்டிருப்பேன். நெடுநேரம் கண்ணை மூடிக்கொண்டு தியானத்தில் ஆழ்ந்திருப்பேன். இப்படி ஒரு நாள் கண்ணை மூடிக்கொண்டு மனதில் இறைவனை தியானித்துக் கொண்டிருந்த போது திடீரென்று கலகலவென்று சத்தம் கேட்டு கண் விழித்து பார்த்தேன். என் எதிரே 5-6 பேர் நின்று கொண்டிருந்தார்கள். நான் தியானித்துக் கொண்டிருந்த சிவபெருமானே தன்னுடைய பரிவாரங்களுடன் என்னை ஆட்கொள்ள வந்துவிட்டார் என்று எண்ணிக்கொண்டேன். எழுந்து நின்று தலை குனிந்து வணங்கினேன். என்னுடைய கண்களிலிருந்து தாரை தாரையாக கண்ணீர் பொழிந்தது. இதை அவர் கவனித்திருக்க வேண்டும். இந்த பெண் யார்? இவள் ஏன் கண்ணீர் விட்டு அழுகிறாள் என்று ஒரு குரல் கேட்டது. இவள் என் மகள். பிஞ்சிலே பழுத்தவளைப் போல் இவளுக்கு இப்போதே அதீத சிவபக்தி வந்து விட்டது. ஓயாமல் கோயிலில் வந்து உட்கார்ந்து கொண்டு கண்ணை மூடிக்கொண்டு தியானம் செய்வதும் பதிகம் பாடுவதும் கண்ணீர் விடுவதுமாய் இருக்கிறாள் என்று என் தந்தை கூறிய மறுமொழி என் காதில் விழுந்தது. நான் நிமிர்ந்து பார்த்தபோது முன்னால் நின்றவர் யாரோ ஒரு அரச குலத்தவர் என்று தெரிந்து கொண்டேன். எனக்கு அவமானம் தாங்கவில்லை. அங்கிருந்து ஒரே ஓட்டமாக ஓடிப்போய் வீட்டை அடைந்தேன். ஆனால் என்னை ஆட்கொண்டவர் என்னை விடவில்லை. என் தந்தையுடன் என் வீட்டுக்கே வந்து விட்டார். மகனே, அவர்தான் என் கணவரும் உன் அருமை தந்தையுமாகிய கண்டராதித்த தேவர். இப்படி கூறிவிட்டு பெரிய மகாராணி சிறிது நிறுத்தினார். கண்களை துடைத்து கொண்டு மறுபடியும் கூறினார். பிறகு உன் தந்தையை பற்றிய விவரங்களை நான் கேட்டு தெரிந்து கொண்டேன். அவர் சிறிது காலத்துக்கு முன்புதான் சோழ நாட்டின் சிம்மாசனத்தில் அமர்ந்தார். அது முதலாக பற்பல சிவாலயங்களுக்கு சென்று ஆலய தரிசனம் செய்து வந்தார். அவருக்கு அப்போது வயது 40 ஆகி இருந்தது. இளம் வயதில் அவர் மணந்து கொண்டிருந்த மாதரசி காலமாகிவிட்டார். மறுபடியும் மனம் புரிந்து கொள்வதில்லை என்று விரதம் மேற்கொண்டிருந்த அவர் இந்த பேதையை கண்ட பிறகு சலனமடைந்து என் தந்தையார் முன்னிலையில் என் விருப்பத்தை கேட்டார். நானோ சிவபெருமானே மனித உருவம் கொண்டு என்னை ஆட்கொள்ள வந்திருப்பதாக எண்ணி பரவசம் கொண்டிருந்தேன். அவரை மணந்து கொள்ள பூரண சம்மதம் தெரிவித்தேன். எங்களுக்கு விரைவில் திருமணம் நடந்தது. அதன் பயனாக உன்னுடைய பாட்டனார் இழந்திருந்த செல்வாக்கை மீண்டும் அடைந்து மழவரையர் என்ற பட்டப்பெயரையும் பெற்றார். மகனே, எனக்கும் உன் தந்தைக்கும் திருமணம் நடந்த பிறகு நாங்கள் இருவரும் மனம் விட்டு பேசி ஒரு முடிவுக்கு வந்தோம். சிவபெருமானுடைய திருப்பணிக்கே எங்கள் வாழ்க்கையை அர்ப்பணம் செய்வதென்றும் இருவரும் குழந்தை பேற்றை விரும்புவதில்லை என்றும் தீர்மானித்தோம். அதற்கு ஒரு முக்கிய காரணமும் இருந்தது. குழந்தாய், இதையெல்லாம் உன்னிடம் சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்படும் என்று நான் கனவிலும் கருதவில்லை. ஆயினும் அத்தகைய அவசியம் நேர்ந்து விட்டதனால் சொல்லுகிறேன். கொஞ்சம் செவி கொடுத்து கவனமாக கேள். இப்படி கூறிவிட்டு செம்பியன் மாதேவி மீண்டும் ஒரு நெடுமூச்சு விட்டார். மதுராந்தகனும் முன்னை காட்டிலும் அதிக அக்கறையுடன் காது கொடுத்து கேட்க தொடங்கினான். அத்தியாயம் 21. நீயும் ஒரு தாயா. செம்பியன் மாதேவி தொடர்ந்து கூறினார். மகனே, உன் தந்தை கண்டராதித்த தேவர் சிம்மாசனம் ஏறிய போது சோழ ராஜ்யத்தில் ஒரு சங்கடமான நிலைமை ஏற்பட்டிருந்தது. பராந்தக சக்கரவர்த்தியின் மூத்த புதல்வரும் வீராதி வீரரும் உன் பெரிய தகப்பனாருமான ராஜாதித்த தேவர் இரட்டை மண்டலத்து பெரும்படையை எதிர்த்து புறப்பட்டார். வடக்கே தக்கோலம் என்னுமிடத்தில் மாபெரும் போர் நடந்தது. அதில் லட்சக்கணக்கான வீரர்கள் இறந்தார்கள். இரத்த வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. இரட்டை மண்டலத்தாரின் சைன்யம் சிதறி ஓடியது. ஆனால் அந்த போரில் ராஜாதித்த தேவர் பலியாகிவிட்டார். உன்னுடைய சித்தப்பா அரிஞ்சயத்தேவரும் அந்த போரில் ஈடுபட்டு படுகாயம் அடைந்தார். ஆனால் அவரை பற்றி யாதொரு விவரமும் அப்போது தெரியவில்லை. அரிஞ்சயத்தேவரின் மூத்த புதல்வர் சுந்தர சோழர் சின்னஞ்சிறு பிராயத்து பிள்ளை ஈழத்து போருக்கு சென்றிருந்தார். அவரை பற்றியும் செய்தி கிட்டவில்லை. ராஜகுலத்தில் பிறந்து அச்சமயம் தஞ்சை அரண்மனையில் பராந்தக சக்கரவர்த்தியின் அருகில் இருந்தவர் உன் தந்தை ஒருவர் மட்டும்தான். ஆனால் உன் தந்தையோ இளம் வயதிலேயே ராஜ்ய விவகாரங்களை வெறுத்து சிவபெருமானிடம் மனதை செலுத்தி வந்தவர். அவருக்கு யுத்தம் என்றாலே பிடிப்பதில்லை. திருடன் பிறர் பொருளை திருடுவதற்கும் ஒரு நாட்டு அரசன் இன்னொரு நாட்டை கவர்வதற்கும் என்ன வித்தியாசம் என்று கேட்பார். அப்படிப்பட்டவர் விதிவசத்தால் இந்த சோழ நாட்டின் பாரத்தை வகிக்கும்படியாக நேர்ந்துவிட்டது. பராந்தக சக்கரவர்த்தி ராஜ்யத்துக்கு நேர்ந்த பல விபத்துகளினாலும் ராஜாதித்தரின் மரணத்தினாலும் மனம் நொந்து மரணத்தை எதிர்பார்த்திருந்த வேளையில் உன்னுடைய தந்தையை அழைத்து ராஜ்ய பாரத்தை நீதான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றார். உன்னுடைய தந்தை மரண தருவாயிலிருந்த உன் பாட்டனாரின் மனதை மேலும் புண்படுத்த விரும்பாமல் ஒப்புக்கொண்டார்.
அதிர்ஷ்டவசமாக அச்சமயத்தில் உன் சிறிய தந்தையின் குமாரரை தேடுவதற்காக ஈழத்திற்கு போனவர்கள் அங்கே ஒரு தீவில் இருந்த சுந்தர சோழரை கண்டுபிடித்து அவரை அழைத்து கொண்டு வந்தார்கள். பராந்தக சக்கரவர்த்தி சுந்தர சோழரிடம் அளவிலாத பிரியம் வைத்திருந்தார். குழந்தையாயிருந்த நாளிலிருந்து தாலாட்டி பாராட்டி வளர்த்து வந்தார். ஆகையால் உன் தந்தை சிம்மாசனம் ஏறும்போது சுந்தர சோழருக்கு இளவரசு பட்டம் கட்டிவிட வேண்டும் என்றும் அவருடைய சந்ததியார்தான் அதற்கு பிறகு சோழ நாட்டை ஆண்டு வர வேண்டும் என்றும் சொல்லிவிட்டு சிவபதம் அடைந்தார். இந்த விவரங்களை எல்லாம் உன் தந்தை என்னிடம் கூறினார். பராந்தக சக்கரவர்த்தி மரண தருவாயில் வெளியிட்ட விருப்பத்தை நிறைவேற்ற அவர் உறுதி கொண்டிருந்தார். சுந்தர சோழரும் அவருடைய சந்ததியாரும் பட்டத்துக்கு வருவதில் எவ்வித இடையூறும் நேரிடக்கூடாதென்று அவர் நினைத்தார். அத்தோடு உன் தந்தைக்கு ராஜ்யமாளும் ஆசையும் இல்லை. ஆகவே தனது தம்பியாகிய அரிஞ்சயரிடமும் அவருடைய புதல்வர் சுந்தர சோழரிடமும் ராஜ்ய காரியங்கள் முழுவதையும் ஒப்படைத்திருந்தார். தான் சிவபெருமானுடைய கைங்கரியத்தில் ஈடுபட்டிருந்தார். அன்னை இவ்விதம் கூறி நிறுத்திய போது கேட்டுக்கொண்டிருந்த மகனுடைய உடல் பதறிக்கொண்டிருந்தது. அது எப்படி தாயே? என்னுடைய தந்தை இதை பற்றியெல்லாம் என்னிடம் ஒன்றும் தெரிவிக்கவில்லையே. நான் என்ன கடமைப்பட்டிருக்கிறேன்? எந்த விதத்தில் கடமைப்பட்டிருக்கிறேன் என்றான் மதுராந்தகன். மகனே கேள். உன் தந்தை சிவபதம் அடைந்த போது நீ சின்னஞ்சிறு பிள்ளை. ஆகையால் உன்னிடம் அவர் ஒன்றும் தெரியப்படுத்த முடியவில்லை. ஆனால் என்னிடம் சொல்லிவிட்டுத்தான் போனார். உன்னை இந்த மண்ணுலக வாழ்க்கையில் பற்றுக்கொள்ளாமல் சிவபக்த சிகாமணியாகும்படி வளர்ப்பேன் என்று உன்னுடைய தந்தைக்கு நான் வாக்கு கொடுத்திருந்தேன். அதை நிறைவேற்றிவிட்டதாகவே சில காலத்துக்கு முன்பு வரையில் எண்ணி பெருமைப்பட்டு கொண்டிருந்தேன். ஆனால் சில நாட்களாக நான் ஏதேதோ கேள்விப்படுகிறேன். பொய் என்று நீ உறுதி சொல்லி என் நெஞ்சில் உள்ள புண்ணை ஆற்ற மாட்டாயா என்று அன்னை செம்பியன் மாதேவி கெஞ்சினாள். தாயே, தங்களுடைய மர்மமான வார்த்தைகள் என்னுடைய நெஞ்சையும் புண்ணாக்குகின்றன. தாங்கள் என்ன கேள்விப்படுகிறீர்கள்? என்னிடம் என்ன எதிர்பார்க்கிறீர்கள்? என்னிடம் என்ன உறுதி கேட்கிறீர்கள் என்று மதுராந்தகன் சீறினான். குழந்தாய், சோழகுலத்து சிம்மாசனத்தில் ஏற நீ ஆசை கொண்டிருக்கிறாய் என்று கேள்விப்படுகிறேன். உன் புனிதமான உள்ளத்தை நம் விரோதிகள் அவ்விதம் கெடுத்து விட்டார்கள் என்று அறிகிறேன். நான் இவ்வாறு கேள்விப்பட்டது உண்மையல்ல என்று நீ கூறினால் என்னுடைய மனம் நிம்மதியடையும் என்றாள் அந்த மூதாட்டி. மதுராந்தகன் இதுவரை உட்கார்ந்திருந்த பீடத்திலிருந்து எழுந்து நின்றான். அவனுடைய படபடப்பை பார்த்து தாயும் எழுந்தாள். என்னுடைய மனதை விரோதிகள் யாரும் கெடுக்கவில்லை. என்னை சிம்மாசனம் ஏற்ற விரும்புகிறவர்கள் என் விரோதிகளா? ஒரு நாளும் இல்லை. உண்மையில் என் ஜென்ம விரோதி யார் தெரியுமா? என்னை பெற்றவளாகிய நீதான் என்று மதுராந்தகன் கூவினான். ஆத்திர மிகுதியால் அச்சமயம் அவன் மரியாதையை மறந்தான். சின்ன பழுவேட்டரையர் நல்ல வார்த்தைகளினால் அன்னையின் மனதை மாற்றும்படி சொல்லியிருந்ததை மறந்து வசை மாறி பொழிந்தான். பித்தம் பிடித்தவனைப் போல் ஏதேதோ பிதற்றிவிட்டு தன்னுடைய கழுத்தில் இருந்த ருத்ராட்ச மாலையை அவசரமாக கழற்ற முயன்றான். கழற்ற முடியாமல் அதை அறுக்க முயன்றான். ஆனால் கழுத்து நெறிந்ததே தவிர மாலை அப்படியே இருந்தது. அவன் சத்தமிட்டு ஓய்ந்த பிறகு செம்பியன் மாதேவி தன் கண்களை திறந்து பார்த்தாள். மகனே, சற்று அமைதியாயிரு. நான் வஞ்சக அரக்கியாகவே இருந்தாலும் என் வார்த்தைகளை சற்று செவி சாய்த்து கேள் என்றாள். மதுராந்தகன் அந்த குரலை கேட்டு சிறிது அடங்கினான். நன்றாக கேட்கிறேன், கேட்க மாட்டேன் என்று மறுக்கவில்லையே என்றான். மகனே, நீ ராஜ்யத்துக்கு ஆசைப்பட வேண்டாம் என்று நான் சொல்வதற்கு இன்னொரு காரணமும் இருக்கிறது. ராஜ்ய ஆசையினால் உன் உயிருக்கே ஆபத்து வரும். பெற்று வளர்த்த தாய் தன் மகன் உயிரோடு இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவதில் குற்றம் உண்டா? நீ ராஜ்யத்துக்கு ஆசைப்பட்டால் சுந்தர சோழரின் புதல்வர்களுக்கு எதிரியாவாய். ஆதித்த கரிகாலனும் அருள்மொழிவர்மனும் வீராதி வீரர்கள். நீயோ ஆயுதம் எடுத்து அறியாதவன். சோழ நாட்டு சைன்யம் முழுவதும் சுந்தர சோழருடைய புதல்வர்களின் கட்சியிலேயே இருக்கும். படைத்தலைவர்களும் அவர்களுக்கு சார்பாகவே இருப்பார்கள். உனக்கு யார் துணைவர்கள்? யாரை நம்பி நீ அவர்களுடன் போர் தொடங்குவாய்? மகனே, சில நாட்களாக வானத்தில் வால் நட்சத்திரம் தோன்றியிருப்பதை நீ அறிவாய். வால் நட்சத்திரம் தோன்றினால் அரச குலத்தினர் உயிருக்கு அபாயம் என்பது உலகம் கண்ட உண்மை. அப்படி நேரும் விபத்து உனக்கு நேராமல் இருக்க வேண்டுமே என்றுதான் நான் கவலைப்படுகிறேன். குழந்தாய், என் ஏக புதல்வன் உயிரோடு இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுவது தவறா? இது உனக்கு நான் இழைக்கும் துரோகமா என்று கேட்டார் செம்பியன் மாதேவி. இந்த வார்த்தைகளினால் மதுராந்தகனுடைய ஆத்திரம் சிறிது தணிந்தது.
அன்னையே, தங்களுடைய மனக்கவலை இதுதான் என்று முன்னமே சொல்லி இருக்கலாமே. ஒரு நொடியில் தங்கள் கவலையை தீர்த்திருப்பேனே. நான் அப்படியொன்றும் துணைவர்கள் இல்லாத அனாதை அல்ல. சோழ சாம்ராஜ்யத்தில் செல்வாக்கு வாய்ந்த சிற்றரசர்களும் பெருந்தரத்து அதிகாரிகளும் என் பக்கம் இருக்கிறார்கள். பழுவேட்டரையர்கள் என்னுடைய கட்சியில் இருக்கிறார்கள். கடம்பூர் சம்புவரையர் என் பக்கம் இருக்கிறார். தங்கள் சகோதரரும் என் மாமனுமாகிய மழவரையரும் என் கட்சியில் இருக்கிறார். இன்னும் பலரும் பூர்ண பலத்துடன் என்னை ஆதரிக்கிறார்கள். என்னை ஆதரித்து நிற்பதாக சத்தியமும் செய்து கொடுத்திருக்கிறார்கள் என்றான். மகனே, இவர்கள் செய்து கொடுக்கும் சத்தியத்தில் எனக்கு நம்பிக்கை இல்லை. இவர்கள் சுந்தர சோழ சக்கரவர்த்திக்கும் அவருடைய சந்ததிகளுக்கும் உண்மையுடன் நடப்பதாக ஒரு காலத்தில் சத்தியம் செய்து கொடுத்தார்கள். அவர்கள் உனக்கு உண்மையாக நடப்பார்கள் என்றே வைத்துக் கொள்ளலாம். இவர்களிடம் உள்ள சைன்யம் வெகு சொற்பம் என்பது உனக்கு தெரியாதா? சைன்யம் ஒரு பக்கம் இருக்கட்டும், மக்களை பற்றி என்ன? சோழ நாட்டு மக்கள் சுந்தர சோழரின் புதல்வர்களிடம் எவ்வளவு அபிமானம் கொண்டவர்கள் என்பது உனக்கு தெரியாதா? நீயே இன்றைக்கு பார்த்திருப்பாய். இந்த பழையாறை நகருக்கு இன்று அருள்மொழிவர்மனோ ஆதித்த கரிகாலனோ வந்திருந்தால் மக்கள் எப்படி திரண்டு கூடி வரவேற்றிருப்பார்கள். இந்த ஊர் மக்கள் ஒரு காலத்தில் உன்னிடமும் அன்புடனேதான் இருந்தார்கள். பழுவேட்டரையர்களுடன் நீ உறவு பூண்டதிலிருந்து உன்னை மக்கள் வெறுக்க தொடங்கிவிட்டார்கள். இவ்வாறு அந்த பெருமூதாட்டி சொல்லிக் கொண்டிருந்த போது அரண்மனை வாசலில் ஒரு பெரும் ஆரவாரம் கேட்டது. ஓலக்குரலும் சாபக்குரலும் கோபக்குரலும் கேள்விக்குரலும் ஒரு சேர அங்கிருந்து எழுந்து பெருங்காற்று அடிக்கும்போது சமுத்திரத்தில் உண்டாகும் பயங்கர பேரொலியாக கேட்டது. மகனே, சோழ சாம்ராஜ்யத்துக்கு ஏதோ பெரும் விபத்து நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அதன் முதலாவது அறிகுறிதான் இது. நான் அரண்மனைக்கு வெளியே சென்று என்ன விஷயம் என்று தெரிந்து கொண்டு வருகிறேன். அதுவரையில் நீ இங்கேயே இரு என்றாள் அன்னை. அத்தியாயம் 22. அது என்ன சத்தம்? ஓடைக்கு அருகில் வந்ததும் படகில் வீற்றிருந்த அரசிலங்குமாரி குந்தவைதான் என்பதை வந்தியத்தேவன் நன்கு தெரிந்து கொண்டான். ஆழ்வார்க்கடியான் அவ்விடத்தில் நிற்கவே வந்தியத்தேவனும் தயங்கி நின்றான். அப்பனே, ஏன் நிற்கிறாய்? இளைய பிராட்டி வெகு நேரமாக உனக்காக காத்திருக்கிறார். படகில் ஏறியதும் இளவரசர் வந்துவிட்டார், பத்திரமாயிருக்கிறார் என்ற சமாச்சாரத்தை முதலில் சொல். உன்னுடைய வீர பிரதாபங்களை அளந்து கொண்டு வீண் பொழுது போக்காதே. நான் திரும்பி போகிறேன். பழையாறையில் இன்றைக்கு நாம் கலவர பிசாசை அவிழ்த்து விட்டு விட்டோம். அதை மறுபடியும் பிடித்து கூண்டில் அடைக்க முடியுமா என்று பார்க்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே ஆழ்வார்க்கடியான் வந்த வழியாக விரைந்து திரும்பிச் சென்றான். வந்தியத்தேவனுடைய மனதில் ஒரு பெரும் வியப்பு ஏற்பட்டது. இவன் எப்படி எல்லா விவரங்களையும் தெரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறான்? இத்தனைக்கும் நம்மை ஒரு விவரமும் கேட்கவில்லை. இந்த வைஷ்ணவன் பரம்பரை ஒற்றன் போலிருக்கிறது. அதனால்தான் ஒருவித பரபரப்பும் இல்லாமல் சாவதானமாக தன்னுடைய வேலையை செய்து வருகிறான். ஆனால் யாருக்காக இவன் வேலை செய்கிறான்? இவன் தன்னை பற்றி கூறியதெல்லாம் உண்மைதானா என்று நினைத்து பார்த்து கொண்டான். இவ்விதம் யோசித்துக் கொண்டே ஓடை நீர்க்கரைக்கு வந்த வந்தியத்தேவன் ஓடத்தில் இருந்த இளவரசியின் முகத்தை பார்த்தான். அடுத்த கணம் ஆழ்வார்க்கடியானை மறந்தான். தான் போய் வந்த காரியத்தை மறந்தான். உலகத்தையே மறந்தான். அத்தோடு தன்னையும் மறந்தான். சுயநினைவு இல்லாமலே வந்தியத்தேவன் தண்ணீரில் சில அடிகள் இறங்கிச் சென்று ஓடத்தில் ஏறிக்கொண்டான். இளவரசி ஓடக்காரனை பார்த்து சமிக்கை செய்தாள். ஓடம் நகரத் தொடங்கியது. வந்தியத்தேவனுடைய உள்ளமும் ஊஞ்சலாடத் தொடங்கியது. நிமித்தக்காரா, இளவரசர்களுக்கு மட்டும்தான் நிமித்தம் சொல்வாயா? ஏன் என் முகத்தையே வெறித்து பார்த்து கொண்டிருக்கிறாய்? இப்படி செய்தாயானால் உயர்குலத்து பெண்கள் யாரும் உன்னிடம் நிமித்தம் கேட்க முன்வரமாட்டார்கள் என்று அரசிலங்குமரி கூறியதும் வந்தியத்தேவன் செவிகளில் இனிய கிண்கிணி நாதமாக கேட்டது. அம்மணி, நிமித்தம் பார்ப்பதற்காக தங்கள் முகத்தை பார்க்கவில்லை. எங்கேயோ எப்போதோ பார்த்த முகம் போல் இருக்கிறதே என்று ஞாபகப்படுத்திக் கொள்ள முயன்றேன். வந்தியத்தேவன் இப்படி கூறியதும், தெரியும் தெரியும், நீர் மிக்க மறதிக்காரர் என்று எனக்கு தெரியும். நானே ஞாபகப்படுத்துகிறேன். ஏறக்குறைய 40 நாளைக்கு முன்னால் குடந்தை ஜோதிடர் வீட்டில் முதலாக பார்த்தீர். பிறகு அன்றைக்கே அரசலாற்றங்கரையிலும் பார்த்தீர் என்றாள் குந்தவை. உடனே வந்தியத்தேவன், தேவி, எனக்கு இன்னொரு ஞாபகமும் வருகிறது. ஒரு சமயம் வெள்ளி ஓடத்தில் நாம் ஏறி தங்க பிடி போட்ட துடுப்புகளை பிடித்து கொண்டு வானக்கடலில் வெண்ணிலா அலைகளை தள்ளி கொண்டு பிரயாணம் செய்தோம் என்று ஆரம்பித்தான். ஐயோ, இந்த நிமித்தக்காரனுக்கு நன்றாக பைத்தியம் பிடித்து விட்டது போல் இருக்கிறது. படகை திருப்பிக் கொண்டு கரைக்கு போக வேண்டியதுதான் என்றாள் இளவரசி. உடனே வந்தியத்தேவன், இல்லை தேவி, இல்லை. சற்று முன்னால் இந்த ஓடைக்கரைக்கு வந்து சேரும் வரையில்
என்னுடைய அறிவு தெளிவாகத்தான் இருந்தது. தங்களுடைய திருமுகத்தை பார்த்த உடனேதான் மது உண்டவனைப் போல் மதிமயங்கி போய்விட்டேன் என்றான் வந்தியத்தேவன். உடனே குந்தவை, ஐயா, அப்படியானால் என் முகத்தை தாங்கள் பார்க்க வேண்டாம். தாங்கள் வேறு எங்காவது பார்த்து கொண்டே தாங்கள் போன காரியம் என்ன ஆயிற்று, காயா பழமா என்று சொல்லும். இளவரசரை அழைத்து வந்தீரா? சௌக்கியமாக இருக்கிறாரா? எங்கே விட்டு வந்தீர்? யாரிடம் விட்டு வந்தீர் என்று முதலில் தெரியப்படுத்தும். பிறகு இங்கிருந்து புறப்பட்டது முதலாக நடந்தது எல்லாவற்றையும் சொல்லும் என்று இளவரசி கூறினாள். அதற்குள் வந்தியத்தேவன், தேவி, தங்களிடம் ஒப்புக்கொண்டு போன காரியத்தை வெற்றிகரமாக முடித்திராவிட்டால் தங்களிடம் திரும்பி வந்து என் முகத்தை காட்டியிருப்பேனா? இளவரசரை இலங்கையிலிருந்து அழைத்து கொண்டு வந்தேன். 1000 இடையூறுகளை வெற்றி கொண்டு அழைத்து வந்தேன். இளவரசர் சுகமாயிருக்கிறார் என்று நாம் சொல்ல முடியாது. நான் அவரை விட்டு பிரியும் போது அவருக்கு கடுமையான ஜுரம். ஆனால் பத்திரமான கைகளில் அவரை ஒப்படைத்து வந்திருக்கிறேன். ஓடக்கார பெண் பூங்குழலியிடமும் பூக்கார சிறுவன் சேந்தன் அமுதனிடமும் இளவரசரை விட்டுவிட்டு வந்திருக்கிறேன். அவர்கள் இளவரசரை காப்பாற்றுவதற்காக 100,000 தடவை வேண்டுமானாலும் தங்கள் உயிரை கொடுக்கக்கூடியவர்கள் என்றான். அச்சமயத்தில் தூரத்தில் பயங்கரமான குழப்பமான அநேக 1000 குரல்களின் ஒருமித்த ஓலம் போன்ற சத்தம் எழுந்தது. சத்தம் வந்த திசையை அரசிளங்குமரியும் வந்தியத்தேவனும் பயத்தோடும் கவலையோடும் நோக்கினார்கள். அது என்ன ஆரவாரம்? கோபம் கொண்ட ஜனத்திரளின் கூக்குரல் போலல்லவா இருக்கிறது என்றாள் குந்தவை. ஆம், அப்படித்தான் தோன்றுகிறது என்றான் வந்தியத்தேவன். அத்தியாயம் 22 முடிவடைந்தது. அடுத்த பகுதியில் அடுத்து வரும் அத்தியாயங்களை கேட்கலாம். நன்றி.